பரத், நீங்க தான் சொல்லுவீங்க, வலியும் வேதனையும் இல்லாம வெற்றி வராதுன்னு. இப்ப நீங்களே இப்படி சோர்ந்து போனா எப்படி? ஆமா, இந்த மாதிரி நான் தான் பேசினேன், சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய இவன் மாதிரி சொன்னேன். ஆனா பூஜா, சொல்றது வேற, அனுபவிக்கிறது வேற, ரெண்டுமே வேற வேற. என்ன பரத் இவ்ளோ விரத்தியா பேசுறீங்க? ஏதோ எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி. பூஜா, எதுவுமே நடக்காம இருக்கிறது எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். அதெல்லாம் ஒண்ணும் முடியல பரத். இனிமே தான் ஆரம்பம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வேணுங்கிற ஃபைனான்ஸ் கிடைச்சி நீங்க ஷூட்டிங் போக தான் போறீங்க. நீங்க என்னங்க கடவுள் மாதிரி பேசுறீங்க? கடவுள்ங்கிறது என்ன? நல்ல மனசு தானே. நல்ல மனசோட யார் என்ன சொன்னாலும் அது கடவுள் சொன்ன மாதிரி தான் பரத். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேணுங்கிற பணம் நிச்சயமா கிடைக்கும். பணம் கிடைக்குதோ இல்லையா, நீங்க பேசுறது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. சரி, எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்படுது? என்ன, இப்போதைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சா இந்த ஷெட்யூல நல்லபடியா முடிச்சிடலாம். நீங்க என்ன ஃபைனான்ஸ் செய்யறா? நிறைய பணம் வச்சிருக்கீங்களா? கேடன் அப்படியே எடுத்து கொடுத்துற மாதிரி பேசுறீங்க. இல்ல, கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது பரத்க்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு வேண்டிப்பேன்ல, அதுக்கு தான் கேட்டேன். நீங்க என்ன கடவுளுக்கு அக்கௌண்டண்டா? நீங்க சொன்னவன அவர் எடுத்து கொடுத்துருவாரா? அப்படியே வச்சுக்கோங்களேன். எப்படியோ உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை ஏதோ ஒரு ரூபத்துல அவர் அனுப்பி வைப்பாரு பாருங்க. ரூபமே இல்லாட்ட கூட பரவாயில்ல, ரூபா வந்தா போதும். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க பரத்.